ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி வடச்சேரியில் பஸ் ஏறணும். இங்கேருந்து குலசேகரத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து இறங்கணும். இங்கேன்ட்டு 1 கிலோமீட்டர் நடக்கணுன்னாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா திருப்பரப்பு ஏரிக்குள்ளே போயாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 10 ரூபா டிக்கெட் எடுக்கணும். அங்கேன்ட்டு அதான் என்ட்ரன்ஸ்லேயே கண்ணை கவர்ற மாதிரி அழகாக இருந்தது. ஆனால் ஏரியில் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் நிறைய தண்ணி போணுச்சுன்னாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போணுச்சு. நாங்கள் போயிருந்த டயத்தில் கம்மி. மழை பெய்ய பெய்ய அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வரதெல்லாம் அதிகமாகிடுச்சு. மழையிலையும் நனைஞ்சிட்டே அப்படியே விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க பிள்ளைங்க. நாங்கள் பேகு இதெல்லாம் வைக்க கூட ஒரு இடம் இல்லை அந்த இடத்துல. அப்புறமேல் பார்த்தோம், பக்கத்துலேயே ஒரு யானை இருந்தது. ஏரி பிள்ளைங்க வந்து சர்க்கஸ் விளாட்ற மாதிரி ஒரு யானை இருந்தது. இது இந்த யானை தான். அப்புறம் இந்த யானை தாங்க எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. இது வழியாக பேகெல்லாம் தூக்கி போட்டு எல்லாருமே அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் என் நாத்தனார் மட்டும் கீழே உட்காந்துருந்தோம் தம்பிங்களை வச்சுக்கிட்டு. அப்புறமேலே அவங்க பேகை எடுத்து கொடுக்க நான் இது உள்ளே தூக்கி போட்டு இந்த வயிற்றுக்குள்ளே போய் நான், அவங்க மாதேஷ், ஆதவு எல்லாம் உட்காந்துட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஹரிஷ், சஞ்சய், தம்பி, அக்கா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேலே பார்த்தோம்னாக்கா மீன்லாம் பிடிச்சாங்க. அதில் மீன் குட்டி குட்டி மீன்லாம் வர வர சால் வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஏரிக்குள்ளேயே உட்காந்துட்டு இந்த யானைக்குள்ளேயே உட்காந்துட்டு எப்படா மழை விடும்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் பார்த்தோம்னாக்க ஒரு வழியாக மழை நிற்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க வரல, விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க. மழை விட்டு ரிட்டன் எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் நின்று எல்லோரும் ஒரு கூட்டமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இதாங்க திருப்பரப்பு ஏரி.